வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்க்கு தனியாக கேட்குறீங்க. அரியர் எக்ஸாம் கொஸ்டின்ட்டு தனியாக எந்த கொஸ்டினும் நான் அப்லோட் பண்ணணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் மோஸ்ட்டாக செமஸ்டர் 1லேருந்து செமஸ்டர் 8 வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம கொடுத்துக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டு செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த வீடியோ கரண்ட் செமஸ்டருக்கு மட்டும் இல்லை, அரியர் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம எல்லா வீடியோவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. என்ன ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கேர் எடுத்து படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டாக ஒரு வீடியோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அப்படின்னா, அது கரண்ட் செமஸ்டர் பேப்பர் அப்படின்ட்டுனா நீங்கள் அந்த வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு போய் படித்தா போதும். இது நீங்கள் அதே சப்ஜெக்ட் அரியர் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா, அந்த வீடியோவில் சொல்கிற கொஷின் தவிர நீங்கள் உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் இன்டர்னல் எக்ஸாம்ஸ்க்கு சில கொஷின்ஸ் 2 மார்க்ஸு அந்தமாரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்லாம் அந்த இன்டர்னல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் தானே, நம்மளுக்கு அது ஒரு 2 மார்க் அதில் என்ன மாறிட போகுது அப்படின்னு நினச்சி அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக நினச்சிடாதீங்க. 2 மார்க்ஸாக இருந்தாலும் இன்டர்னல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணி, இல்லை உங்கள்கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் இல்லைனா உங்கள் ஸ்டாஃப்ஸ்டே நீங்கள் போய் இன்டர்னல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருந்தால் கொஞ்சம் தாங்க அப்படின்ட்டு, ஏன்னா அவங்க கன்ஃபார்மாக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் இன்டர்னல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி 2 மார்க்ஸ் படிங்க. அதேமாரி உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸும் உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேயே நம்ம கவர் பண்ணாத டாபிக் எதாக இருந்தாலும் நீங்கள் அதை படிக்கணும். அரியர் எக்ஸாம் எதனால் இவ்வளோ தூரத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, அரியர் எக்ஸாம் கரண்ட் செம்மை உங்களுக்கு ஈஸியாக இருக்காது கொஷின் பேப்பர். கரண்ட் செம் எக்ஸாமே சில பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுட்டு போனீங்கன்னா கஷ்டமாக இருக்காது. அதான் நான் அரியர் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கரண்ட் செம் எக்ஸாம் கொஷின் பேப்பரோட கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி இன்டர்னல் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் படிக்கணும். அதில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் படிச்சுட்டு அரியர் எக்ஸாம் போனால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதுலேயுமே இன்னொரு வேரியேஷன் இருக்குது. ப்ராப்ளம் பேஸ்டு அரியர் எக்ஸாம்ஸ், அதாவது மேக்ஸு இல்லை ஏதாவது தேரி சப்ஜெக்ட்டு தவிர ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஈஸியிலலாம் நிறைய சப்ஜெக்ட்ஸு ப்ராப்ளம் பேஸ்டாக தான் இருக்கும். அந்தமாரி சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்டாக போகணும். அதாவது இந்த அரியர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, அது கரண்ட் செம் எக்ஸாம்னா நம்ம வீடியோ மட்டும் படித்தாலே போதும். நம்ம வீடியோ பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தாலே போதும். அரியர் எக்ஸாமுக்கு தான் இந்த முக்கியமான இந்த வீடியோ, சரிங்களா? இந்த அரியர் எக்ஸாம் நீங்கள் அந்த ப்ராப்ளம் பேஸ்டு, அதாவது தேரி சப்ஜெக்ட் தவிர ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் அரியர் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இன்டர்னல் எக்ஸாம்ஸை கொஷின் பேப்பரை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு ஃபார்முலாவும் நீங்கள் எல்லாமே ட்வைஸ் எழுதி பார்த்து நீங்கள் போகணும். ஏன்னா அரியர் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் கிளாரிட்டியாக ஒரு சப்ஜெக்டை ஒரு டாப்பிக்கை படிச்சிருந்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். அதனால் அரியர் எக்ஸாம்ஸு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டு போங்க. அரியர் எக்ஸாம்ஸு உங்களுக்கு ஈஸியாக கேட்டாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். மோஸ்ட்டாக உங்களுக்கு 98% அரியர் எக்ஸாம்ஸ் கஷ்டமாக தான் கேட்பாங்க. அதனால் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதேமாரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் எக்ஸாம்ஸ்க்கு தனியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கட்டு சொல்கிறீங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இந்த பர்டிகுலர் வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அரியர் எக்ஸாம் எப்படி படிக்கணுன்ட்டு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாதிரி இன்னும் நம்ம சந்திப்போம். நன்றி.